ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குழப்பத்தை யார் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக என்ன சொல்லுதுன்னா திமுகவுக்கு பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்ள முடியல, வைத்தெரிச்சலா இருக்குது. பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்னங்க, நாங்க யாரு கூடனா கூட்டணி வைப்போம். இதுல திமுகவுக்கு என்ன பொறுத்து கொள்ள முடியல, அவங்களுக்கு எதுக்கு வைத்தெரிச்சல் இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயந்து போய் கிடக்குறாரு. எப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சதோ அப்பத்துல இருந்து இன்றைய தினம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயந்து போய் இருக்கிறாரு. எங்க கூட்டணி வின் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சப்பு கட்ட கதை. சோ அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கட்டுக்கதை சொல்றாரு. ஆனா உண்மையிலே இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேகமே பட வேணாம், பாஜக தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுகிற எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி தான், அதுவும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து என்ன பண்றாங்க பாஜக தரப்புல சொல்லிட்டு வராங்க. நீங்க அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா சோ இங்க பாஜக ஆட்சி தாங்க, கூட்டணி ஆட்சி தாங்க, அதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு படி மேல போயிட்டு எச் ராஜா என்ன சொல்றாருன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இங்க முதலமைச்சரை யார் தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற குழு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில இருக்கிற நாடாளுமன்ற குழு யாரு, முழுக்க முழுக்க பாஜக தான். ஆனா இங்க எடப்பாடியார் தான் தலைமை. ஆனா இங்க யார் முதல்வரா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது டெல்லி நாடாளுமன்ற குழு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குல்ல. இங்க சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு எதுக்கு ஆலோசனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம அமித்ஷா அவர்கள் சமீபமா என்ன சொன்னார்னா ஒரு பேட்டியில, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாஜக இன்னைக்கு ரூட்டை திருப்பி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப இங்க இபிஎஸ் தவிர்த்துட்டு அதிமுக இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிச்சயமா அதிமுக இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன் எடப்பாடி பழனிசாமி பேரை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தாம தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுதுல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவர் இல்ல, மக்கள் மத்தியில ஒரு இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அமித்ஷா அவர்கள் முன்வைக்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஆனா ஆட்சி நவோ கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக தொடர்ந்து என்ன பண்ணாங்க, முன் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரூட்டை திருப்பி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்ற விஷயத்த அவர் பேரையே என்ன பண்றாங்க, தவிர்க்கிறாங்க. அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இங்க பாஜக என்ன நினைக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்ல, ஒருவேளை நாளை பின்ன ஆட்சி அமைஞ்சிட்டா நமக்கு தண்ணி காட்டுறதுக்கு இவர் வந்துருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்துல பாஜக என்ன பண்றாங்க, முன்னெச்சரிக்கையா இப்பவே எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்த்துட்டு வராங்க முதலமைச்சர் போஸ்டிங்ல இருந்து. சோ அப்ப இங்க யார முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்க அதிமுக இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு ஒத்து போற மாதிரி ரெண்டு பேர் விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுமணியும் செங்கோட்டையனும். இவங்க ரெண்டு பேரையும் முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துல பாஜக என்ன பண்றாங்க, மும்முரமா காய்கள் நகர்த்திட்டு வராங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி அமையணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல வேலுமணி அவர்கள் என்ன பண்றாரு, தொடர்ந்து முயற்சி இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்களா அதிமுக, அப்பவே வேலுமணி என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே என்ன பண்ணாரு, செயல்பட்டார். உட்கட்சி பூசல் விவகாரம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே வேலுமணி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா நம்ம ஒரு 10-12 தொகுதியில வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வேலுமணி அவர்கள் என்ன பண்றாரு, முன்வைக்கிறார். இத தமிழிசை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. சோ இங்க பாஜக கூட அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு, சசிகலா கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்த பிறகு, ஓபிஎஸ் இருந்து வெளியே வந்த பிறகு முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆதரவாளராகவே வேலுமணி அவர்கள் செயல்பட்டார். ஏன்னா அந்த 4 வருஷ ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நடக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் பாஜக தான். இதை முன்னின்று பின்னாடி நடத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். சோ
எஸ்பி வேலுமணி அப்பத்துல இருந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்க வந்து என்ன ஆகுதுன்னா பாஜக கூட ரொம்ப நெருக்கமாகிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள். சோ அமித்ஷாவோடும் மோடியோடும் ரொம்ப நெருக்கமாகி இங்க தமிழ்நாட்டுல பாஜக, அதாவது அதிமுக என்ற போர்வையில பாஜக இங்க வந்து என்ன பண்ணுது, கால் ஊன்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கு நான் ரூட் கிளியர் பண்ணி தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் வேலுமணி அவர்கள் இறங்குறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுமணி மேல ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வழக்குகள் நிறைய இருக்கு. சோ இதுல இருந்து தப்பிக்கணும்னா பாஜகவுக்கு ஒத்து போறதை தவிர வேற வழி இல்ல வேலுமணி அவர்களுக்கு. சோ அதனாலதான், அதாவது நம்ம மட்டும் ஒத்து போனா போதுமா, மத்தவங்களே கூட சேர்த்துக்கணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்துல தொடர்ந்து முயற்சி இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்காம இருந்தார். ஒரு காலகட்டத்தில் எப்படி பேசப்பட்டதுன்னா எஸ்பி வேலுமணி பாஜக பக்கம் போகிறார் அப்படின்ற விஷயத்துல பேசப்பட்டது. சோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்களை தொடர்ந்து பழனிசாமியும், அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலுமணி வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணாரு, முயற்சி இருந்தாரு. சோ பாஜகவும் இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, முயற்சி இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதிக்கும் தெரிவிக்காம கொஞ்சம் போக்கு காமிச்சதுனால செங்கோட்டையன் உள்ள கொண்டு வந்தார் வேலுமணி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சியிலே சீனியர் மூத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே சசிகலா அவர்கள் செங்கோட்டையனை தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனா ஏன்னா செங்கோட்டையன் வந்து சசிகலாவுடைய முழு ஆதரவாளராக இருந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனால சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்டதான் முதலமைச்சர் பதவி ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா அப்பவே செங்கோட்டையனுக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது. என்னப்பா நம்மளுடைய ஜூனியர் வந்து ஜூனியர் கீழே நம்ம ஒர்க் பண்ணோமா அப்படின்ற விஷயம் இருந்தது. சோ வேலுமணி இந்த டைம்ல வந்து சரியா யூஸ் பண்ணிக்கினாரு அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா செங்கோட்டையனை தனிமையா கூட்டு போயிட்டு அமித்ஷா அவர்கள்ட்ட மீட்டிங் போட்டாங்க. அதே போல நிர்மலா சீதாராமன் கிட்ட மீட்டிங் போட்டாங்க, ஜேபி நட்டா கிட்ட மீட்டிங் போட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இயக்குந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுமணி ஐயா அவர்கள் தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தே இல்லை. ஏன் ஈஷாவுடைய தியான மையத்துக்கு கூட அமித்ஷா வரும்போது அமித்ஷா, அதே போல வந்து வேலுமணி, அதே போல செங்கோட்டையன் 3 பேரும் ஒட்டுக்க என்ன பண்ணாங்க, அந்த தியானத்துல என்ன பண்ணாங்க, சிவராத்திரி தியானத்துல கலந்துக்கிட்டாங்க. சோ அப்பவே அரசியல் பரசலா பேசப்பட்டது. அப்ப என்ன பேசப்பட்டதுன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளி விட்டு செங்கோட்டையனை பொதுச் செயலாளரை கொண்டு வந்து அதிமுகவை இணைக்கிறதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. சோ இதனால நம்முடைய அரசியல் வாழ்க்கை அனதையா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி வேலுமணியுடைய கண்டிஷனுக்கு ஒத்து வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கா பாஜகக்குன்னா இல்லவே இல்ல. ஏன்னா இவர் ஜெயிச்சிட்ட பேர் எப்படி வேலை காட்டுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக தரப்புல இருந்து ரிப்போர்ட்லாம் ஏகப்பட்டது போயிருக்கு. சோ அதனாலதான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை தவிர்த்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுது, முன்வைக்கிறாங்க. சோ இதனிடையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கூட்டணியாச்சின்னு சொல்லிட்டு வந்த பாஜகவை எதிர்த்து என்ன சொல்றாரு, அதிமுக தனி பெரும்பான்மையோட என்ன பண்ணும், ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாரு. இங்க அதிமுக கூட சில சலசலப்பை ஏற்படுத்த வேண்டாம், அந்த கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு அறிக்கை கொடுக்கிறாரா, பாஜக அறிக்கை கொடுக்கிறாரான்ற சந்தேகம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, எழும்புது. ஆனா அவருடைய போக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் என்ன பண்றாரு, அறிக்கை விட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்க ட்விஸ்டுக்கு என்னன்னா சைலண்டா நான் பாஜகவை கலாய்க்கிறேன், பாஜகவுக்கு எதிர்த்து தான் இந்த அறிக்கை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா இங்க கூட்டணி ஆட்சின்னு பாஜக தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா தனி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம், என் தலைமையிலான அதிமுக தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், இங்க என் அதிமுகவுடைய ஆட்சி தான், நான் தான் முதலமைச்சர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எந்த ஒரு குழப்பமும் இங்க அதிமுக நடக்காது, உங்க கனவு பலிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமா சொல்றாரு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அறிக்கை மாதிரி தெரியல, பாஜகவுக்கு எதிர்த்து அமித்ஷாவுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை விட்ட மாதிரிதான் தெரியுது. ஆனாலும் இங்க பாஜக கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்றதுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பாஜக இப்ப ரூட்டை திருப்பி என்ன பண்றாங்கன்னா நாங்க தேர்ந்தெடுப்போம், அதாவது அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை நாங்க தேர்ந்தெடுப்போம், நாடாளுமன்ற கூட்டுக்குழு தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற ஒரு விவாதத்தை பாஜக தொடர்ந்து என்ன பண்றாங்க, முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஏத்துக்குச்சா, ஒரு மாபெரும் தலைவரா உருவாக்குறதுக்கு பாஜக விரும்பல, மக்கள் மத்தியில மட்டம் தட்டணும் எடப்பாடி பழனிசாமியை அப்படின்ற ஒரு புள்ளியில தான் வந்து பார்க்கப்படுது. ஆனா உண்மையில எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு இன்னொரு மெசேஜும் சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்க கூட்டணியை பார்த்து இங்க இருக்கிறவங்களுக்கு பொறாமலாம் இல்ல, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயப்படலாம் இல்ல, இவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீங்க தனித்து நின்னா கூட மக்கள் மத்தியில ஒரு மாசு இருந்திருக்கும். எப்ப நீங்க பாஜக கூட கூட்டணி போய் சேர்ந்துட்டீங்களோ அப்பவே இங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. திமுகவுக்கு கொஞ்சம் நஞ்சு இருந்த ரூட் என்ன பண்ணிச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்,
ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் என்ன பண்றாங்க, 200 தொகுதி சொல்லியிருந்தாங்கல்ல, 200ல 234 ரேஞ்சுக்கு என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ரூட் போட்டு கொடுத்தது யாரு, இது வழி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான். நீங்க போய் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்காம ஒரு சில தமிழக வெற்றி கழகம், இன்னும் தேமுதிக, பாமக கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி, நீங்க ஒரு கூட்டணி உருவாக்கி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேச வேண்டியது, திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற ரேஞ்சுக்கு இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, உங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க பாஜக கூட கூட்டணி வந்ததுனால உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. நீங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு பாஜக சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு கம்முன்னு இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க, வாய மூடிட்டு இருக்கீங்க, மௌனமா இருக்கீங்க, எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. இப்ப நீங்க ஆட்சி அமைச்சிட்ட பிறகு மட்டும் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. ஏன் அதிமுக தொண்டர்களுக்கே இருக்குது சார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஜக பேச்சுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சைலண்டா போகிறாரு, ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, அதிமுக பாஜகவுக்கு ஏன் பயப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் அதிமுக தொண்டர்களுக்குள்ளே இருக்கு. சோ இப்படி இருக்கும் போது உங்க கூட்டணியை பார்த்து திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்காரங்களுக்கோ வைத்தெரிச்சலோ பயமோ கிடையாது. அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி மேல மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால இவங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. இவங்க 200க்கு 200ல 234க்கு 234 சென்டம் அடிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் புலம்பின் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றத பாஜக உறுதிப்படுத்தி இருக்குது. அதிமுக இருந்து ஒருத்தர் நாங்க என்ன பண்ணுவோம், சூஸ் பண்ணுவோம். அது வேலுமணியா செங்கோட்டையனா, இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றதுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.